வெல்கம் டு 5 ஸ்டார் IAS அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது 18th லெசன் உயிரினங்களின் ஒருங்கமைவு. பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க. இந்த லெசனோட 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். இந்த லெசனோட 1 மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 227, ரோமன் லெட்டர் 5. மிக சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 216. இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா? இதில் நமது உடலானது, இதிலிருந்து என்று பெயர். இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக. பேஜ் நம்பர் 217. இங்கே இருக்கு பாருங்கள். அமைப்பு மற்றும் பணியை, இதிலிருந்து நரம்பு திசுக்கள். இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், காற்று நுண்ணுயிரிகளின் பணிகளை கூறுக. பேஜ் நம்பர் 220. இங்கே இருக்கு பாருங்கள். காற்று நுண்ணுயிரிகள் இதிலிருந்து உதவுகின்றன. இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், நுரையீரலில் காற்றானது உள்ளிழுக்கப்படும் மற்றும் வெளியேற்றப்படும் நிகழ்வின் பெயரை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 220. இங்கே இருக்க பாருங்கள். உள் சுவாசம், இந்த ஹெட்டிங் போட்டு காற்றை இதிலேருந்து எனப்படும் வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது வெளி சுவாசம்னு போட்டு இந்த நுரையீரல்களிலிருந்து இதிலேருந்து எனப்படும் வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டுமே ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஊடு கலப்பு ஒத்தமைவான்கள் மற்றும் ஊடு கலப்பு ஒழுங்கமைவான்களை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 223. இங்கே இருக்குது பாருங்கள். ஊடு கலப்பு ஒத்தமைவான்கள், இது பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது ஊடு கலப்பு ஒழுங்கமைவான்கள், இதுவும் பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி பேராவாக எழுதினாலும் ஓகே, இல்லைனா டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், வளர்சிதை மாற்றம் வரையறு. பேஜ் நம்பர் 224. இங்கே இருக்குது பாருங்கள். உயிரினங்கள் தொடர்ந்து, இதிலிருந்து மாற்றம் எனப்படும். இது வரைக்கும் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 6, சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், ப்ரோகேரியாட்டிக் செல் வரையறு. பேஜ் நம்பர் 215. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த செகண்ட் பேராவில் 3வது லைன், பாக்டீரியா சயனோ இதிலிருந்து என அழைக்கப்படுகின்றன. இது வரைக்கும் சுருக்கமான விடையளி 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. பேஜ் நம்பர் 224. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த அட்டவணை மார்க் பண்ணிக்கோங்க. இது சுருக்கமான விடையளி 2வதுக்கான ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின், கண்ணை ஏன் புகைப்பட கருவியுடன் ஒப்பிடுகிறோம். பேஜ் நம்பர் 218. இங்கே இருக்குது பாருங்கள். மனித கண்ணானது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி செயல்படுகிறது. இது வரைக்கும் சுருக்கமான விடையளி 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின், தன்னிலை காத்தலை ஒழுங்குபடுத்த உதவும் உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் யாவை. பேஜ் நம்பர் 221, 222. இங்கே இருக்குது பாருங்கள். உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக இதிலிருந்து காத்தல் எனப்படும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது 222வது பக்கத்தில் இங்கே இருக்கு பாருங்கள். கல்லீரல், சிறுநீரகம் இதிலிருந்து உதவுகின்றன. இது செகண்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டுமே சுருக்கமான விடையளி 4வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7, விரிவாக விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், மனித கண்ணின் உள்ளமைப்பின் படம் வரைந்து பாகங்களை குறி. பேஜ் நம்பர் 219. இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் மனிதனோட கண். இந்த படத்தை வரைஞ்சிட்டு பாகம் குறிக்க சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடையளி 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சவ்வூடு பரவலை உதாரணத்துடன் விளக்குக. பேஜ் நம்பர் 223. இங்கே இருக்குது பாருங்கள். சவ்வூடு பரவல் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைனில் இந்த படம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடையளி 2வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், உட்சுவாசத்திற்கும் வெளிசுவாசத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. பேஜ் நம்பர் 221. இங்கே இருக்குது பாருங்கள். உட்சுவாசம், வெளிசுவாசம் வேறுபாடு, இது மார்க் பண்ணிக்கோங்க. இது விரிவான விடையளி 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், வளர்சிதை மாற்றத்தின் வகைகளை உதாரணத்துடன் விளக்குக. பேஜ் நம்பர் 224, 225 எடுத்துக்கோங்க.
இங்கே பாருங்கள், உயிரினங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மேலும் அறிந்து கொள்வோம், இது வேணாம், இது விட்டுருங்க. இது 225வது பக்கத்தில் வினைகள் நடைபெறுகின்றன, இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது விரிவான விடியலின் 4வதுக்கான ஆன்சர். 5th கொஸ்டின், சுவாச செயலியல் நிகழ்வுகளை விளக்குக. பேஜ் நம்பர் 220. இங்கே இருக்குது பாருங்கள், சுவாச செயலியல். இந்த ஹெட்டிங்கில் காற்றை நுரையீரல்களுக்குள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வெளியேற்றப்படுகிறது, இது வரைக்கும் விரிவான விடியலின் 5வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு ஏன் உடனடியாக ஆற்றல் தேவைப்படுகிறது? குளுக்கோஸ் அந்த ஆற்றலை வழங்க முடியுமா? விளக்குக. ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதோட விளக்கம் இங்கே இருக்குது பாருங்கள், விளக்கம்னு போட்டு உயிரினங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுத்தப்படுகிறது, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிந்தனை வினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ஊறுகாய் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அதில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன? ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், ஊறுகாய் தயாரிப்பது. இதுக்கான ஆன்சர் இந்த தேவையான காய்கள் நறுக்கி இதிலிருந்து இந்த ஊன் மஞ்சுருக்கம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உயர் சிந்தனை வினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 9 மதிப்புசார் வினாக்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபஸ்ட் ஒனில் வந்து 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து மருத்துவர் ஏன் அந்த மாணவனை தினமும் விளையாட்டு மைதானத்திற்கு செல்ல அறிவுரை வழங்கினார்? கொஸ்டின், மூச்சு பயிற்சி செய்வதன் பயன்கள் யாவை? இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சருமே இங்கே இருக்குது, இதிலிருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மதிப்புசார் வினாக்களில் ஃபஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். இந்த 2 கொஸ்டினு கொஸ்டினுக்கான ஆன்சர் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது, கொஸ்டினுக்கான ஆன்சர் இதிலிருந்து இது வரைக்கும். செகண்ட் கொஸ்டின், நாம் மூடிய உரை அல்லது கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு சென்றால் மூச்சு விடுவதில் ஏன் சிரமம் ஏற்படுகிறது என்பதை விளக்குக. ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மூடிய அறைகளில் காற்று இதிலிருந்து மூச்சு விடுதல் சிரமமாகிறது, இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்டு கொஸ்டின் வந்து இந்த தேர்டு ஒனில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து அதிக அளவு அலைபேசியை பயன்படுத்துவது எவ்வாறு நமது கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். கொஸ்டின், ஆசிரியர் வெளிக்காட்டிய பண்புகளை கூறு. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், கொஸ்டின் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது, கொஸ்டின் இதிலிருந்து இது வரைக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் ரோமன் லெட்டர் 9 மதிப்புசார் வினாக்களில் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.